கண்டா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நாம 2 பேரும் ஜோடியா ஊரை சுத்தி பாப்போமா? கஷ்டம்டா. இதெல்லாம் பாத்தியா? இந்த லெட்டர் எல்லாம் கொண்டு போய் துறக்கட்ட கொடுக்கணும். அப்புறம் அந்த கழுதைக்கு குதிரைக்கு மாலிஷ் பண்ணணும். வரேன். நில்லே நில்லே. நம்ம வள்ளிக்கு மாரமங்கலம் மைனரை போல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா எப்படி இருக்கும்? அம்மையே, எனக்கு துணைக்கு வந்தீங்களா மாப்பிள்ளை கடை வந்தீங்களா? 2 வேலையும். என்ன அது? என்ன போல ட்ரெஸ் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? எஸ்டேட் வேலையை யாரு பாக்குறது? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். அதெல்லாம் ஒழுங்கா சரி வந்த வேலையை சொல்லுங்க. செக்கு போய் குத்து. அப்படி இல்ல சார். அந்த பூங்குடிக்கு பரிசு கொடுத்தீங்களா நெக்லஸ், அது வாங்குறது செக்கு கொடுத்தீங்கல்ல, அது திரும்பி வந்துடுச்சு. ஆனா திருப்பி கூடயா? அது இல்ல சார், நாம ஓவர் டிராப்டுக்கு மேலேயே பணம் வாங்கியாச்சு. இனிமே பேங்க்ல பணம் கொடுக்க மாட்டாங்க. பணம் கொடுக்க மாட்டானா? ஆமா சார். யோ, ஒரு வேலை செய். என்ன? எஸ்டேட் அடமானம் வை, நான் கையெழுத்து போடுறேன். சார் மறந்துட்டாவில் இருக்குது. என்ன? போன வருஷம் ரேஸ் ஆடுறதுக்கு உங்க அப்பா அதை அடமானம் வச்சுட்டானுங்களா ஆடினாரு. அப்பதான் அந்த பாழா போன வாட்சம் துறையோட குதிரை தான் ஜெயிச்சது. அந்த அதிர்ச்சி தான் உங்க அப்பாவை கொண்டுடுச்சு. பெரிய தொல்லையா இருக்கு. என்னென்ன ரொம்ப எல்லாம் என் தலையை தூக்கி போட்டு அனுப்பிச்சுட்டானே. இந்த பழைய லைஃபை தேவலாம் போல இருக்கு ஐயா. எந்த லைஃப் சொல்றீங்க? அதான் ஐயா, மணி அடிச்சா சோறு, முடி வளர்ந்தா மொட்டை. நீ கவலைப்படாதீங்க சார். உங்க நல்ல குணத்துக்கு அந்த அப்பு திரும்பி வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சார். ஏக்குள்ளா உன் அர்ச்சனை எங்க தேவையில்லை, வந்த வேலையை சொல்லு. அதாவது சார், நாளைய ரேஸ்ல நம்ம குதிரை ஜெயிச்சாகணும், நமக்கு பணம் வரணும். இல்லன்னா சிலோன்ல தலை காட்ட முடியாது. என் தலையை காட்டாம இருந்தா இருக்கிறான் 2-3 நாளைக்கு. அப்புறம் 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 சொல்றான். சரி, நீ போய் கொஞ்சம் கஞ்சா தாழை கொண்டுட்டு வா. எதுக்குங்க? பஞ்சு அடிக்க. அது இல்லைங்களே, காஞ்சதுல தானே நல்ல போதை வரும். ஓஹோ, அதான் காஞ்சத்தாலே அம்பட மாட்டேங்குது. எல்லாம் உன் கைவாசம் இருக்கு போல இருக்கு. நான் சொன்னது கை போய்யா. சரி சார், வா. வாட்சன், தலையில இருக்கடா உன் தலைவிதி, கவனிக்கிறேன். கந்தா 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 கந்தா, கொஞ்சம் நில்லே. சரி, வேலை இருக்கு, போனோம். நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. என்னடா கண்டா, சொல்லி சொல்ல. உனக்கு என் மேல காதலே கிடையாதா? காதலாவது வெள்ள இருக்கையாவது மனுஷன் ஒரு தடவை தான் சொல்லுவா உன்னை கண்டா எனக்கு பிடிக்கல. குதிரை தம்பி தம்பி நில்லு நில்லு. என்னையா உனக்கு என்ன ஒன்னும் டோல் கேட்டு இல்ல? ஹோட்டலுக்கு வழி இது நல்ல வேலையை போச்சு. ஜலதோஷமாக்குன்னு பார்த்தேன். ரிக்ஸ் ஹோட்டல் தானே. அந்த கேட்டு மேல போய் கேட்டு பாருங்க, கேட்ட திறந்து விடுவாங்க. தம்பி கேலி பண்ணாத, உனக்கு வாய் எடுத்துக்கோ. போச்சுக்கிட்டா அந்த குதிரையை 2 போடு போட்டோம். என்னையா ஹோட்டலுக்கு வழி கேட்ட உட்கார சொல்றியே? ஒண்ணு இல்லம்மா, இந்த மாரமங்கலம் மைனர் இருக்கிறானே, அவன் இந்த அழகு போட்டியில தேர்ந்தெடுத்தாங்க ஆங்கோடி. ஆமா, அசியம் பண்றதுக்காக அரைச்சோன்னா நானும் கொஞ்சம் அசிய தாழையெல்லாம் பறிச்சு அந்தரம் போட்டுக்கிட்டே வந்தேன். ஹோட்டல் அட்ரஸ் ஆட்ட விட்டுட்டேன். ஏங்க, மூலிகை மந்திரத்தாலே ஆளை கூட வசியப்படுத்த முடியுமா? நீ என்ன கொண்ட உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆளு என்ன, இந்த பாம்பு இருக்குதுல்ல, பாம்பு, அந்த பாம்பாட்டை அடிக்க மாட்டேங்கிற காரணம் என்ன? என்ன? இந்த அசிய மூலிகை தான். ஐயா ஐயா, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எனக்கு இருக்குமா? அதோ போறாரு, அவரை நான் காதலிக்கிறேன். ஐயோ பாவம், நிலைமைய நினைச்சாக்கா ரொம்ப அர்தாவமா தான் இருக்கு. ஆனா வீட்டுல குதிரை இருக்கணுமே. எங்க வீட்டுல நிறைய குதிரை இருக்குங்க. குதிரை இருக்கலாம், கள்ள குதிரை இல்ல. ஆனா இருக்குதுங்க. இருக்கா? நல்லா ஓடும். அப்ப சரி, இத நீ அலையில வச்சுக்கிட்டு இத அப்படியே உள்ளோட கலந்து குதிரைக்கு போட்டுடும். குதிரை என்ன வேகமா ஓடுதோ அந்த வேகத்துக்கு உன் காரியமும் கைகூடும். சரிங்க. ஆனா ஒண்ணு, இது ரொம்ப ரகசியமா இருக்கணும். யாருக்காவது தெரிஞ்சது முகம் மாறி போகும். முகம். ஐயோ, முகம் மாறிடுமா? ஆமா, குதிரை மூஞ்சி உனக்கு வந்துடும், வா மூஞ்சி குதிரைக்கு போயிடும். ஐயோ, நான் யார்கிட்ட சொல்லலைங்க. அங்கெல்லாம் உண்டாகட்டும். ஆகட்டுமா? சரிங்க. சந்திரா, என்னமா குடுக்குற? ஒண்ணும் இல்ல பாபு, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் புல்லு. ஓட போற குதிரைக்கு ஒண்ணும் கொடுக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரி சரி, உன் வேலைய பாரு, போ. ஏராளமான பணத்தை உங்க குதிரை மேல கட்டிட்டீங்களே, உங்க குதிரை தான் ஜெயிக்கணும். என்ன சார் விஷயம்? அங்கதான் ஒன்றட ரகசியம் அடங்கி இருக்குது. என்ன சார்? யோ, வர குதிரைக்கு கஞ்சா என்னையா ஒரே இடுப்புல போதைய வர வளைக்கிற? ஏய், ரகசியத்து உனக்கு நாயக்க இல்ல போல இருக்கு. இங்க பாரியா, நீ அதிகமா கத்துன என் குதிரை மேல கட்டுற சில்லற குறைஞ்சு போகும். யோ, அந்த வெள்ள குதிரைக்கு கஞ்சா தாழ கொடுத்துருக்கு. என்ன ஆகும்? ஓட ஓட கண்ணு சுத்தும். குதிரையும் அவுட்டு, குதிரை மேல இருக்கிற ஆளும் அவுட்டையா. அவ்வளவுதான்.
என்ன இறஞ்சலுது பாரு, நான் வேர்ல்ட் நம்பர் 1 ஜாக்கி ஆக போறேன். உலக புகழ் கொண்டு வர பாருங்க. இந்த நேரத்துல நான் உனக்கு எப்படி சொல்லுறது? நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல இறஞ்சது. ஹலோ வள்ளி, வா வா வா, அப்படி வச்சுமா வா. என்ன மைனர் வாய், எக்கச்சக்கமா பணத்தை கட்டி இருக்கீங்க போல இருக்க. இது என்ன பணம்? குதிரைக்கு புல்லு வாங்கி போடுற காசு. அப்படியா? எஸ்டேட்டே கட்டிருக்கார் போல இருக்கு. ஜெயிச்சரா மிச்சம் மாரமங்கலம், ஜெயிக்கலன்னா அரமங்கலம். எப்போதுமே இந்த மாரமங்கலம் சுப்பீரியர் வெங்கலம். அத்தையா? அப்போ பக்கத்துல நிக்கிறது என்ன நடக்குமோ தெரியலையா? இன்னும் 2 பல்லாம் இருக்குல்ல, வந்துடும். ஏமாடு, இது பாரு, எனக்கு ஒரு ஆபத்து இல்லை. இனிமே நான் நிச்சயமா படிச்சேன். சந்தா, உனக்கு இந்த கதி ஏற்பட்டதுக்கு இந்த பாவிதான் காரணம். என்ன மன்னிச்சிடு. ஓ, அன்னைக்கு நான் ரேஸுக்கு போகும்போது நீ என்ன தடுத்ததுனாலதான் இந்த ஆபத்து வந்துருச்சுன்னு நினைக்கிறியா? இல்லை கந்தா, அந்த மாரமங்கலம் மைனர் உன்னை வசியப்படுத்தணும் ஒரு மூலிகை கொடுத்தான். அது கஞ்சான்னு தெரியாம நம்ம வெள்ள குதிரைக்கு கொடுத்துட்டேன். உன்னை அடையணுங்கிற கண்மூடித்தனமான ஆசையினாலே என் அறிவையே அடகு வச்சுட்டேன். சந்திரா, உன் ஆசை கடல் போன்றது. ஆனா என்னுடைய நிலைமையில நீ இருந்து பார்த்தா உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. என் ஆசை கடலை போலேன்னு சொன்னேன். கடல் நீர் தாகத்தை தணிக்காது கந்தா, தணிக்காது. நீ எனக்கு கிடைக்கலன்னு என் இதயத்தை சாரா பிழியற வருத்தம் நீயும் வள்ளியும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தீங்கிற சந்தோஷத்தாலதான் மறையும். கந்தா, அந்த சதிகார மாரமங்கலம் மைனர் வள்ளிய குடும்பத்தோட மயக்கி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஊருக்கு போனது முதல்ல அவளை காப்பாத்த வழி செய்யணும். என்னம்மா இது? எப்பவும் நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு மாறும்? வேற என்னப்பா செய்ய சொல்றீங்க? சிலோன் குதிரையில இருந்து விழுந்தது அத்தான் தான் உங்ககிட்ட எத்தனை தடவையோ சொல்லிட்டேன். ஆனா நீங்க அதை பத்தி கவலையே படல. அம்மா மாதிரி உங்க மனசு மறுத்து போச்சு. பைத்தியக்கார பொண்ணு, நீ இவ்வளவுதான் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டே, சாதாரண அவனை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டே. ஆனா ஒரு தகவலும் கிடைக்கலையம்மா. வள்ளி, உன்னுடைய டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு நேரம் ஆச்சு பாரு. சீக்கிரம் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட வாமா. இல்லப்பா, என் மனசே சரியில்லை. அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடுங்க. என்னம்மா சொல்ற? யுத்த நிதிக்காக வச்சிருக்காங்க, அது எப்படிமா கேன்சல் பண்ண முடியும்? போர் முனையில போய் நம்மளால தியாகம் செய்ய முடியலன்னா இந்த சாதாரண சேவையாவது நாம செய்ய வேண்டாமா? வாமா, சீக்கிரம் வந்து சேர ட்ரெஸ் பண்ணிட்டு. என்னங்க, நான்
நான் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி ஏதாவது யோசனை பண்ணீங்களா? சமாச்சாரமா என்னது? அதான் மச்சான், காலாகாலத்துல நம்ம வள்ளிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேணாம். ஆமா ஆமா, செய்ய வேண்டியதான். ஆனா யாரு என்னன்னு சொல்லாம உங்க பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கீங்களே. அதாங்க சிரோன்ல பார்த்ததா சொல்லல, ஊர் மாரமங்கலம் பெரிய ஜமீன்தார் மச்சான். அது யார் அந்த அயோக்கியம்? இந்த காலத்துல ஜமீன்தாராவது மண்ணாங்கட்டியாவது எவனோ ஒருத்தன் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கான். அதோ அவரே வந்துட்டாரே. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம். சௌக்கியமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு இந்த ராக்குடி தலையன் பல்லாக்கு தூக்குறவனா? Shut up. மிஸ்டர் மாரமங்கலம், மரியாதை தேவை. மைனர் பாய், ஆ. இது வந்து வள்ளியோட ஃபாதர். ஆஹா. உங்களுக்கு வருங்கால ஃபாதர் இன் லா, தமிழ்ல விளக்கம் தேவை. அதாவது மாமனார். ஓ மாமனார், வணக்கம் வணக்கம் வணக்கம். தப்பா நினைக்கப்படாது. எங்க பேலஸ்ல பல்லாக்கு தூக்குற மாதிரி இருந்தது. உங்களை பார்த்த உடனே எனக்கு கூட ஒரு ஞாபகம் வருது. என்ன? எங்க ஊரு பெருமாள் மாட்டுக்கார மாதிரி இருக்கீங்க. வள்ளி, ஏன் அனாவசியமா பேசிட்டு பேசட்டு பேசட்டு. யோ, நீ ரெடி தானே? ஆமாப்பா. இரு, நான் இப்ப வந்துடுறேன். சரி. பாவம், எங்க மாமாவை மொட்டை அடிக்க சொல்லி முதல்ல இருந்து முடி வளர்க்க சொல்லணும். வள்ளி, என்னகிட்டு இருக்கிறீங்க? உட்கார் உட்கார் உட்கார். காலம் போகும். இது எங்க வீடு? ஆமா, உங்க வீடு. நம்ம வீடு. உட்கார் உட்கார். என்னங்க மைனர், ம். ஜாதகம் கேட்டேனே, கொண்டு வந்தீங்களா? ஜாதகமா? எதுக்கு? இவருக்கு போறாத காலமா? ஏன் எனக்கு நல்ல காலமாச்சே? அதுக்கு இல்லம்மா, உன்னை அவருக்கு கட்டி கொடுக்கணும்னு அவருடைய ஜாதகத்தை கேட்டிருந்தேன். கரெக்ட். மாமா குறுக்க பேசாத, வாய மூடு. எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் மறுபடியும் அந்த குதிரைக்காரன் ஞாபகம் வந்துருச்சா? ஆமா. இதெல்லாம் இப்ப என்ன பேச்சு? வள்ளி, நேரமாவது, நம்ம போவோம். ஏன் கயார வேணும், நாங்க போறோம். அப்புறமா வந்து சேருங்க. வாமா. அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன். அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன். அவன் வேல் கொண்டு சென்றான், நான் விழிகளை இழந்தேன். அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன். அவன் வேல் கொண்டு சென்றான், நான் விழிகளை இழந்தேன். அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன். அவன் காவலன் என்றான், நான் காவலை இழந்தேன். அவன் காவலன் என்றான், நான் காவலை இழந்தேன். அவன் காவலன் என்றான், நான் பாடலை மறந்தேன். அவன் தேரும் வராதோ, ஒரு செய்தி சொல்லாதோ. அவன் தேரும் வராதோ, ஒரு செய்தி சொல்லாதோ. அவன் தோளும் வராதோ, ஒரு தூது சொல்லாதோ. அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன். அவன் வேல் கொண்டு சென்றான், நான் விழிகளை இழந்தேன். அவன் போருக்கு போனான், நான் போர்க்களமானேன். இணையாடையில் கண்டான், பாவாடையில் கண்டான். மணமேடையை மறந்தான், பூவாடையை மறந்தான். என் மனம் அறிவானோ, திருமலர் கொடுப்பானோ. அவன் கண் திறப்பானோ, இரு கை கொடுப்பானோ. என் மனம் அறிவானோ, திருமலர் கொடுப்பானோ. அவன் கண் திறப்பானோ, இரு கை கொடுப்பானோ. அவன் கண் திறப்பானோ, இரு கை கொடுப்பானோ.
காதல் திருமகள் கண்ணீர் வடித்தாள் கனவினிலே கண்டான். காதல் திருமகள் கண்ணீர் வடித்தாள் கனவினிலே கண்டான். இரு கைவேல் கொண்டான் கண்வேல் கண்டான் காலத்திலே வந்தான். கைவேல் கொண்டான் கண்வேல் கண்டான் காலத்திலே வந்தான். கடலில் பாய்ந்தது போலே கலந்து விட்டான் அம்மா. இனி காவிரி என்றும் கடலிது என்றும் வேதம் இல்லையம்மா. காவிரி என்றும் கடலிது என்றும் வேதம் இல்லையம்மா.